வணக்கம் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எல்லாருக்கும் மீண்டும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் 2025. ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி நியூ இயர் முடிஞ்சு கரெக்டாக வந்து 7 days ஆகுது. ஓகேவா? இந்த நியூ இயரில் 2025ல் நான் பண்ணுற ஃபஸ்ட்டு வீடியோ இதுதான் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்ககிட்ட பேசும்போது எனக்கு அப்படியே ஒரு புத்துணர்ச்சி எப்பயுமே வந்துடும். ஓகேவா? நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தால் தான் என்னால் வந்துட்டு வீடியோ போட முடியல. பட் ஆனால் இந்த 2025ல் நான் ரெகுலராக இனிமேட்டு கண்டிப்பாக உங்களை வீடியோ மூலிமா நான் சந்திப்பேன். எனக்கு தெரிந்த பதிவுகளை உங்களுடன் வந்து நான் ஷேர் பண்ணுவேன். எல்லாம் நல்லா இருக்கீங்க தானே? ஓகே மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இப்போ இன்றைக்கி என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ட்ரெண்டிங்காக ஒன்று போயிட்டுருக்குங்க. அதாவது என்னென்னா, பாலியல் பலாத்காரம் அப்படின்ட்டு, சைல்டு அப்யூஸ் அந்த மாதிரி வந்துட்டு நிறையா போயிட்டுருக்கு. நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி, அதர் ஸ்டேட்ஸ்லேயும் சரி, நிறையா வந்து இந்த மாதிரி வந்துட்டுருக்கு. அதுலேயும் இப்போ வந்துட்டு அண்ணா யூனிவர்சிட்டிலேயும் ஒரு ப்ராப்ளம், அது வந்து பூதாகரமாக வந்து வெடிச்சிட்ருக்கு. அதற்காக வந்துட்டு நிறையா பேர் வந்து கண்டன ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நடத்திட்டு வராங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க. ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த வீட்டு ஆளுங்க மட்டும் போராடினா கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு வந்து நியாயம் கிடைக்கவே கிடைக்காது. ஓகேங்களா? அந்த உண்மையானது, அந்த பொண்ணோட உண்மையானது அப்படியே மண்ணோடு மண்ணாக அழிஞ்சிடும். ஸோ அதனால் இது வந்து அந்த பொண்ணை நேமை மென்ஷன் பண்ணாமல் தான் வீட்டு பொண்ணு, தான் வீட்டு அக்கா தங்கச்சிங்க மாதிரி வெளியில் வந்து அவங்களுக்காக போராடுறாங்க பாருங்கள். உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. குரல் கொடுக்கணும், எல்லாமே குரல் கொடுக்கணும். என்னமோ இந்த வீடியோவை பார்த்த உடனே அந்த அந்த நிமிஷத்தில் நமக்கு வந்துட்டு ஒரு ஆதங்கமாக வரும் எப்பயுமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா அந்த விஷயத்தை விட்டுருவோம். அப்படி விடவே கூடாது. ஓகே, பெண்களுக்கு அநீதி நடந்தால் கண்டிப்பாக எல்லாமே வந்து முன்னுரிமை கொடுக்கணும், ஒரு குரல் கொடுக்கணும். அதுக்கான நீதி வந்துட்டு அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கணும். அந்த குற்றவாளி இப்போ நல்லா ஜாலியாக இருக்கலாம், யார் யார் சப்போர்ட்டோட இருக்கலாம். பட் ஆனால் அவனுக்கான தண்டனை வந்துட்டு கண்டிப்பாக தண்டனை வந்து கிடைக்கணும். நீதி வந்து அந்த பெண்ணுக்கு வந்து கிடைக்கணும். ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, பிரபலமான ஒரு டிவி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், எனக்குமே அது ரொம்ப பிடிக்கும். அந்த டிவியோட நேமை வந்து நான் மென்ஷன் பண்ண நான் விரும்பலை. ஓகேங்களா? அவங்க வந்து டிஆர்பி ரேட்காக ஒரு ஷோ வந்து பண்ணுறாங்க. ஓகே, அது எல்லா டிவிலையும் வர்றது தான், அதை வந்து தப்புலாம் நம்ம சொல்லவே முடியாது. ஒரு சூப்பரான ஒரு நிகழ்ச்சி, ஒளிவு மறைவு இல்லாமல் நான் வந்துட்டு பதிவுக்கே நான் டைரெக்டாக வரேன். பிக் பாஸ். ஓகே, பிக் பாஸ் வந்து இப்போ போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மாதம் வந்து ஆக போகுது. எண்ட் ஆஃப் த ஸ்டேஜில் வந்துட்டு வரப்போகுதுங்க. என்ன ஒரு 2 வீக் தான் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பல கண்டஸ்டன்ட் எல்லாமே வந்துட்டு நிறைய பேர் வந்து எலிமினேஷன் ஆகிட்டாங்க. நல்ல விஷயங்களும் இருக்குது. டாஸ்க் வைக்கிறாங்க, எல்லாமே வைக்கிறாங்க. ஸோ அதனால் உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ட் போட்டியாளர்களுக்கு ஒரு புதிய அனுபவம் வந்து கிடைக்குது. அவங்க குழந்தைகளை விட்டுட்டு, மனைவியை விட்டுட்டு, பேரண்ட்ஸை விட்டுட்டு தனியாக அந்த வீட்டுக்குள்ளே பிக் பாஸ் என்ன சொல்கிறாங்களோ அந்த டாஸ்க்கு கேட்டுட்டு அதுக்கு தகுந்தபடி அவங்க வந்து இருக்காங்க. ஒரு சில ஃபைட்டுகளும் இருக்குது. ஓகேவா? எல்லாமே தான் நம்ம டெய்லி பார்க்குறோம். ஓகே, ஃபைன். அதை பற்றி நான் பேச வரல. பிக் பாஸ்ன்றது ஒரு நல்ல நிகழ்ச்சி தான். கண்டிப்பாக வந்து அந்தந்த சேனல் வந்து என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க டிஆர்பிக்காக கண்டிப்பாக அது வந்து போட தான் செய்வாங்க. ஏன்னா நானுமே ஒரு சேனலில் வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்களா ஒரு 8 years வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்ல விஷயம். எனக்கு சேனலுமே ரொம்ப பிடிக்கும். ஓகே, பிக் பாஸில் வந்து நான் சொல்ல வந்த கருத்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, விஷால், அதாவது முக்கோண காதல். அந்த விஷால் சொல்லிட்டு ஒருத்தர் உள்ளே இருக்கிறாங்க பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கேரக்டரை பற்றி தயவு செய்து நீங்கள் சொல்லுங்கள் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க அந்த கேரக்டர் பற்றி? ஓகே, நிறையா வந்து ஜென்ஸ் கண்டஸ்டன்ட் வந்து உள்ளே இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா வரக்கூடிய போட்டியாளர்களை தங்கச்சியாக நினைக்கிறாங்க, சிஸ்டர்ஸாக, எல்லாமே ஒன்று தான். ஓகேங்களா? ஒரு நேரம் வந்து தங்கச்சியாக ட்ரீட் பண்ணி அவங்களுக்குள்ளே ஃபைட் வர்றது எல்லாமே அது வந்து கேம். ஓகே, ஆனால் அந்த விஷால்ன்ற ஒருத்த வந்து இருக்கான் பாருங்கள், அவன் என்ன வந்து அங்கே பிக் பாஸில் வந்து ஆக்டிங் பண்ணிகிட்டு இருக்கான்.
அதை வந்துட்டு எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. சப்போஸ் என்னுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வந்து அதை பார்க்கலன்னா கூட யூடியூப்பில் வந்து நிறையா போயிட்டுருக்கு. நானுமே வந்து ரெகுலராக நான் பார்ப்பேன். 24x7 பார்க்குறதில்ல, நைட் மட்டும்தாங்க பார்ப்பேன். ஏன்னா நியாயம்னு ஒன்று இருக்குது இல்லைங்க, அந்த நியாயத்தை பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன். ஓகே, அந்த விஷால்ன்றவன், நான் டைரெக்டாக மேட்ருக்கே வரேங்க, பயம் ஒன்றும் தேவையே இல்லை. விஷால்ன்றவன் ஒரு பொண்ணு தர்ஷிகா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க பிக் பாஸ்க்கு. எல்லாருக்குமே தெரியும். இந்த தர்ஷிகா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே சிங்கிள் பேரண்ட்டோட பொண்ணு. ஓகேவா, அந்த பொண்ணுக்கு ஜாப் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கடமை ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படியாவது பிக் பாஸில் ஜெயிச்சு அதுக்குன்னு ஒரு இமேஜ் கிடைக்கும். அந்த இமேஜ் மூலிமா தன்னுடைய அப்பா துணை இல்லாமல் கஷ்டப்பட தன்னுடைய அம்மாவை நல்லா வச்சுக்கணும் என்ற ஒரு முனைப்போடு தான் வந்து அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே அந்த பொண்ணு வந்து என்ட்ரி ஆகுது. ஓகேவா, ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆன உடனே அந்த பொண்ணோட லெவலே வேறு, சூப்பராக ஒரு வைபாக இருந்தது. சரி, நாங்களாம் நினச்சோம் சரி ஃபைனலுக்கு இந்த பொண்ணு வந்து நல்லா டஃப் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் என்ன பார்த்தோன்னா, பெருச்சாளி வந்துட்டு கூண்டுக்குள்ளே போன மாதிரி அந்த விஷாலுடைய வஞ்சக சூழ்ச்சியில் வந்துட்டு அந்த பொண்ணு லவ்வில் வந்து விழுந்துருது. ஓகேங்களா, அந்த பொண்ணு கூட ஃபஸ்ட்டு லவ் பண்ணியிருக்கலாம், அது வந்து தப்பே இல்லை. விஷால் வந்து பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம். ஓகேங்களா, பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, லவ் பண்ணால் சின்சியராக நான் பண்ணு, வேண்டான்னு சொல்கிறியா ஒதுக்கி விட்டுட்டு பிக் பாஸ்க்கு நீ எதுக்கு வந்த விஷால்? கேம் ஆட தானே வந்த, அதை பாரு. ஓகே, ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணுறது நான் தப்புன்னே சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு வந்து நம்பிக்கை கொடுத்துட்டு ஏமாற்றிட்டு கடைசியாக இது லவ் இல்லை, நான் வந்து சும்மா தான் நான் பண்ணினேன், எனக்கு அந்த மாதிரி தர்ஷிகா மேலே ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை, அந்த பொண்ணே தான் வாலண்டரியாக வந்து பேசுச்சு, என்னால் வந்து அவாய்ட் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி அந்த விஷால் வந்துட்டு சூப்பராக ஒரு கேம் வந்து உள்ளே வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு மக்களே, உலக மக்களே, இது எல்லாமே உங்களுக்கே தெரியும். நியாயம் வந்து ஜெயிக்கணும். கண்டிப்பாக அந்த தர்ஷிகான்ற அது வந்து சிங்கிள் பேரண்ட்டை அவங்க அம்மா எவ்வளவோ கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க. ஓகேங்களா, அந்த சினி ஃபீல்டுக்கு அல்லது டிவி ஃபீல்டுக்கு எதுக்கு வராங்க அப்படின்னா, இதன் மூலிமா வந்து ஒரு பாப்புலர் ஆகி தன்னுடைய குடும்ப சூழ்நிலை வந்து மாறும், நம்ம அம்மாவுக்கு வந்து நம்ம மூலிமா ஒரு கௌரவம் கிடைக்கும் சொல்லி தான் எல்லா பிள்ளைங்களுமே போராடுறாங்க. பட் ஒரு சில விஷால் மாதிரி இருக்கிற ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த சிங்கிள் பேரண்ட்டோட பொண்ணை யூஸ் பண்ணி அவங்கள வந்து முன்னேற விடாமல் தடுத்து அவங்க சுச்சுவேஷனை ஸ்பாயில் பண்ணி எல்லாமே பண்ணுறாங்க. ஓகே, லவ் பண்ணுறியா, உண்மையாக பண்ணு, வேணான்னு சொல்லலை. அந்த பொண்ணுக்காக நீ இரு, அந்த பொண்ணை வந்து கைவிடாத, ஏமாத்தாத. ஓகேவா, எல்லாமே நீ பண்ணிவிட்டு அந்த பொண்ணு நாங்கள் தான் பார்க்குறோமே டிவியில், நீ என்னென்ன சொன்ன. சாரி தர்ஷிகா, நான் வந்து எந்த பொண்ணையுமே நான் வந்து அப்படி கேவலமாக நான் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி எந்த பொண்ணுக்கு எனக்கு முகம் தெரியாத பொண்ணுக்கு ஒரு அநியாயம் நடக்குதுன்னா கூட கண்டிப்பாக நான் வந்து கேட்பேன். அந்த மாதிரி ஒரு டைப் தான். ஓகேவா, தர்ஷிகா பண்ணது ரைட்டுன்னு சொல்ல மாட்டேன். நீ எதுக்குமா நீ போன உன்னுடைய தெரியும், அம்மா வந்து சிங்கிள் பேரண்ட்டுன்னு தெரியும், நீ வந்து ஒரு சிங்கிள் சைல்டுன்னு தெரியும். ஓகேவா, அப்படி இருக்கும்போது நம்மளுடைய டாஸ்க் என்ன, நல்லா விளையாண்டு நீ வந்து ஃபைனல் வரைக்கும் வருவேன்னு சொல்லிட்டு நாங்களாம் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஓகே ஃபைன், ஏதோ ஒரு சூழ்நிலையில் காதல் வயப்படுறது தப்பே இல்லை. பட் அந்த 420 ஃபெலோ, அதாவது ப்ளேபாய்னே சொல்லலாம், பயமே இல்லைங்க. ப்ளேபாய் என்ன பண்ணாப்புல, உன்னை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாப்புல. ஓகேவா, லவ் பண்ணுற மாதிரி நடித்து எல்லாம் பண்ணி, வேண்டான்னா பிடிக்கலைன்னா அப்போவே சொல்லியிருக்கலாம்ல, தர்ஷிகா எனக்கு இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, தயவு செய்து நீங்கள் பிக் பாஸ்க்கு எதுக்கு வந்தீங்களோ அதை பாருங்கள், டைரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லியிருக்கலாம்ல. எதுக்கு என்ன ரிங்கு மாற்றிக்கிட்டு, ரிங்கு நீங்கள் கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லி அவாய்ட் பண்ணியிருக்கலாம்ல. எதுக்கு வந்து வாங்கி கையில் மாட்டுறாங்க? இதெல்லாம் தப்பு தானே? ஓகே, அந்த விஷால்ன்ற ஒரு ப்ளே பாய் மட்டும் உள்ளே வரல அப்படின்னா இன்றைக்கி வந்து தர்ஷிகான்ற ஒரு பொண்ணு கண்டிப்பாக ஃபைனல் வரைக்கும் வந்திருப்பாங்க. ஏன்னா ஒரு சிங்கிள் பேரண்ட்டோட பொண்ணுன்றதுக்காக கண்டிப்பாக நான் வந்து குரல் கொடுப்பேன். இதில் எந்த பயமும் எனக்கு கிடையாது. ஓகேங்களா, எல்லா வீட்லேயும் வந்து நம்மளுடைய அக்கா தங்கச்சி எல்லாமே இருக்காங்க, லவ் பண்ணுங்க. பட் ஆனால் அந்த பொண்ணுங்களை வந்து ஏமாத்தாதீங்க, கடைசி வரைக்கும் பேரண்ட்ஸ் சப்போர்ட்டோட கல்யாணம் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களுடைய வீட்டு சுச்சுவேஷனை சொல்லி ஃபஸ்ட்டே வந்துட்டு அவாய்ட் பண்ணிடணும். ஓகேவா, அந்த பொண்ணுக்கு நம்பிக்கை வார்த்தையெல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை வந்து எலிமினேஷன் பண்ண வச்சுட்டு கடைசியாக அந்த கேரளாவோட பொண்ணு, அது பேர் என்ன,
அன்ஷிதா அந்த பொண்ணு வந்து ஒரு சிங்கிள் பேரண்டோட பொண்ணு தான். அந்த பொண்ணுக்கும் வந்து ஆசை வார்த்தை கூறி அப்படியே லவ் ட்ராமா 2 பேரும் வந்து ஒரு சீன் கிரியேட் பண்ணி இதெல்லாம் எதுக்கு? நீ நல்ல விஷால், நீ வந்து நல்லா வந்து லவ் பண்ணன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? தர்ஷிகாவை நீ வந்துட்டு என்னென்ன பேசுன என்னென்ன பண்ணுனன்னு சொல்லிட்டு A to Z வந்து ஃபுட்டேஜ் வந்து டிவியில் இருக்குது. நீங்கள் வந்துட்டு அதை வந்து ஒளிவு மறைவே பண்ணவே முடியாது விஷால், தப்பிக்கவே முடியாது. செஞ்சதை ஆமாம் நான் பண்ணினேன். அப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதை விட எனக்கு பெட்டராக ஹன்ஷிதா இருந்ததுனால நான் தர்ஷிகாவை வந்து கழட்டி விட்டுட்டு ஹன்ஷிகாகிட்ட நான் லவ் அஃபேர் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்கோங்க. உண்மையை ஒத்துக்கிட்டுனா தமிழ்நாடு மக்கள் கண்டிப்பாக எல்லா சகோதர சகோதரிகளும் உங்களை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து மன்னிக்க கூட செஞ்சுருவாங்க. ஆனால் எல்லா தப்பையும் பண்ணிட்டு எல்லாமே செஞ்சுட்டு நான் வந்து அப்படி பண்ணல, நான் வந்து இப்படி செய்யலை, நான் வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ரெண்டாக தான் நான் இருந்தேன், தர்ஷிகாவை தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிற இந்த நாடகம்லாம் யார் வேணாலும் நம்பினாலும் ஆனால் அந்த தமிழ்நாடு மக்கள் பெண்கள் ஆண்கள் நிச்சயமாக நம்பவே மாட்டாங்க. விஷால், உங்களுக்கு வந்து ஒரு சிஸ்டர் இருக்குது வந்து ஞாபகத்தை வச்சுக்கோங்க. அதனால் பெண்கள் விஷயத்தில் தயவு செய்து சொல்கிறேன், ஏமாத்தாதீங்க. தயவு செய்து ஏமாத்தாதீங்க. லவ் பண்ணுறீங்களா, சீரியஸாக லவ் பண்ணுங்கள். உங்கள் லவ்வை பற்றி பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள், அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல ஸ்டேஜ் வந்தோடனே கல்யாணம் பண்ணிக்கோங்க. எல்லா பேரண்ட்டுமே ஒத்துக்குவாங்களே ஒழிய. ஆனால் ஒரு பொண்ணை நம்ப வச்சு இந்த மாதிரி அவளுடைய கண்ணீருக்கு ஆளானா அந்த பாவம் வந்துட்டு இப்போ இல்லை, இப்போ தெரியாது. கண்டிப்பாக அதுக்குரிய தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும். இப்போல்லாம் தண்டனைலாம் பார்த்திங்கன்னா உடனே கிடைக்குதுங்க. அது இல்லாமல் நான் இன்னொன்று சொல்ல வரேன். அந்த சேச்சி லேடி மேடம் இருக்காங்கள்ல, கேரளா பொண்ணு, அந்த பொண்ணுக்கு சொல்ல வரேன். ஏப்பா அந்த உங்களுக்கே நல்லா தெரியும், விஷாலும் தர்ஷிகாவும் ஒரு லவ் ட்ராக் வந்து போயிட்டு இருந்தது, உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே, அந்த லவ் ட்ராக் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து பேசவே இல்லை. அவங்க 2 பேரையுமே நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணீங்க. ஓகேவா? அப்போவே நீங்கள் வந்து விஷால்கிட்டையும் தர்ஷிகாக்கிட்டையும் ஃப்ரெண்ட்லி மேனரில் இருந்தீங்க அப்படின்னா தர்ஷிகா வந்து விஷாலை லவ் பண்ணும்போதே நீங்கள் விஷால் கூட ஃப்ரெண்டாக இருந்திருக்கலாமே. ஏன் அப்போல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு தர்ஷிகா எலிமினேஷன் ஆன உடனே விஷால்கிட்ட அவ்வளோ அட்டாச்மெண்ட்டாக இருந்தீங்க? சொல்லுங்கள் ஹன்சிதா, அது தப்பு தானேப்பா. ஏற்கனவே உங்களுக்கு வந்து பல ட்ராஜடி உங்கள் லைஃப்பில் வந்து நடந்திருக்கு, அது எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? உங்களுடைய மோட்டிவ், நீங்கள் லவ் பண்ணுங்கள் விஷாலை, நான் வேணானே சொல்லலை. ஆனால் விஷால் பண்ணது ரொம்ப தப்பு. தர்ஷிகாவுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். ஓகே, அந்த பொண்ணு வந்து இப்போ தெளிவாயிருச்சு. விஷால் மாதிரி ஒரு ஆக்டிங் பர்சன் யாருமே இல்லை. பிக் பாஸ்லேயே வந்து ஒரு சூப்பர் ஆக்டர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா விஷால் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து இப்போ ரியலைஸ் பண்ணுது. இந்த மாதிரி விஷால்கிட்ட நான் பேசி பழகி வந்துட்டு எனக்கு வந்து நேம் ஸ்பாயில் ஆனது ஒன்று. அது இல்லாமல் சிங்கிள் பேரண்ட்டாக எங்கள் அம்மா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை என்னை வளர்த்திருக்காங்க. அவங்களுடைய ஆசையை வந்து ஃபுல்ஃபில்லாக பண்ணல, முழுமைப்படுத்தலை. அந்த விஷாலோட லவ் ட்ராமாவில் விழுந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி விஜய் டிவி பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான ஒரு பேஸ் வந்து கிடச்சிது. அதையும் வந்துட்டு நான் நெக்லெக்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி எலிமினேஷன் ஆகிறதுக்கு யார் முதல் காரணம்? அந்த விஷால் தான். ஓகே, நான் ஒன்று சொல்கிறேன் தர்ஷிகா, லைஃப்பில் வந்து எத்தனையோ நல்ல பசங்களாம் இருக்காங்க. மறுபடியும் போயிட்டு தயவுசெய்து அந்த விஷால்றோட சாக்கடையில் வந்துட்டு நீங்கள் வந்து சேரக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு தனி சுய கௌரவம் இருக்குது, ஒரு தனி சுய மரியாதை இருக்குது. நல்ல நிலைமைக்கு வாங்க, இன்னும் பல நல்ல ப்ரோக்ராம்ஸில் கலந்துக்கோங்க. உங்கள் அம்மாவை வந்துட்டு கௌரவப்படுத்தணும். ஓகேவா? வந்து விஷால்கிட்ட ஒரு பர்சன் மட்டும் இல்லை அப்படின்னா தர்ஷிகா கண்டிப்பாக நீங்களும் இன்றைக்கி இந்த ஃபைனலில் வந்து நீங்கள் வந்திருப்பீங்க. எத்தனையோ பெண்கள் வந்து உங்களுக்காக ஃபீல் பண்ணுறோம் தெரியுமா? எத்தனையோ பேர் வந்து ஃபீல் பண்ணுறோம். ஒரு சின்ன பொண்ணு
தன் கனவுகளுக்காக அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிட்டு இன்றைக்கி ஃபஸ்ட் ஆளாக ஒரு நல்ல ஆளக்கூடிய வந்து ஒரு பிளேயர் தான். நல்லா ப்ளே பண்ணுவீங்க எல்லாத்தையும், அதே பேச்சு திறமை எல்லாமே இருக்குது. எதுவுமே இல்லாமல் வெளியில் வந்தால் கூட ஓகே, இந்த பொண்ணுக்கிட்ட வந்து ஒரு டேலண்ட்டே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்திருந்தா கூட யாருமே ஃபீல் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு நல்ல டேலண்டான பொண்ணு, அம்மாவுக்காக நீங்கள் வந்து வாழ்கிறீங்க, அம்மாவை வந்து காப்பாற்றுறீங்க. ஒரு அப்பா கட்டாத தாலியை வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து அம்மாவுக்காக நீங்கள் வாங்கி போட்டப்பாரு, சூப்பர்டா செல்லக்குட்டி. உண்மையாகவே சொல்கிறேன். இந்த விசால்ன்ற ஒரு நெகட்டிவ் பர்சன் உங்ககிட்ட சாரி கேட்டு வெளியில் வந்தால் கூட திரும்பியே பார்க்காதீங்க. ஓகே, சாரி கேட்டு மன்னிக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனால் தெரிஞ்சே தப்பு பண்ணிவிட்டு எல்லா தப்பும் உங்கள் மேலே ப்ளேம் பண்ணிவிட்டு நல்ல வார்த்தைகள்லாம் பேசிட்டு கடைசியில் எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் இந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசால்ன்ற ப்ளே பாய் இருக்காப்புல முழு பூசணிக்காக வந்து சோத்தில் மறைக்கிற ஒரு ஆள். அந்த மாதிரி பர்சன்லாம் வந்து தேவையே இல்லை தர்ஷிகா. லவ் பண்ணுறாங்களா, நமக்காக வந்து உயிரே கொடுக்கணும். எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, 1000 பேர் எதிர்த்து நின்னாலும், கோடி பேர் எதிர்த்து நின்னாலும் அந்த பொண்ணுக்காக நான் இருக்கேன், நான் எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கெத்தாக வீரமாக நிற்கிறாங்க பாருங்கள். அதுதான் உண்மையான லவ். இப்போவே விட்டுட்டு ஓடுறான், இப்போவே நெக்லெக்ட் பண்ணுறான் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் லவ் பண்ணாலும் நீங்கள் கல்யாணம் பண்ணாலுமே இது வந்து நல்லா இருக்காது. ஏற்கனவே மம்மியோட லைஃப்பும் அப்படி தானே. ஸோ திருப்பி இந்த தவறான பாதைக்கு வந்து போகாதீங்க. உங்களுக்கான அருமையான ஒரு உலகம் இருக்குது. கண்டிப்பாக சிங்கிள் பேரண்ட் வந்துட்டு முடங்கி கிடக்குன்னு அவசியமே இல்லை. சிங்கிள் பேரண்ட்டோட சைல்டெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்காங்க. அந்த அம்மாவோட கஷ்டத்தை பார்த்துட்டு அந்த பிள்ளைங்க அவ்வளோ சப்போர்ட்டாக இருக்காங்க, அவ்வளோ பிரேவாக இருக்காங்க, தைரியமாக இருக்காங்க. இந்த உலகத்தை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. அதே செமைக்கெத்து தானே. ஒன்றும் இல்லை, எனக்கு பிக் பாஸ்லேயே ரொம்ப பிடிச்ச கண்டஸ்டன்ட் அந்த இப்போ ஒரு பொண்ணு எலிமினேஷன் ஆனாங்கல்ல, அந்த பொண்ணோட நேம் எனக்கு இது வரல, நெக்ஸ்ட் பதிவில் சொல்கிறேன். அந்த பொண்ணுமே பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் பேரண்ட்டு தான். எப்படி ஒரு போல்டாக ஒரு தைரியமாக தன்னுடைய கருத்தை வந்து முன் வைக்கிறாங்க. அவங்க வாய்ஸ் மூலிமா தன்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா, மஞ்சரி அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த வாய்ஸ் தான் அந்த பொண்ணுக்குரிய கெத்து. அது இல்லாமல் அந்த வாய்ஸ் தான் அந்த பொண்ணுக்குரிய கவசம்னே சொல்லலாம். அதே மாதிரி தான் தர்ஷிகா, தயவு செய்து இந்த மாதிரி பர்சன்கிட்ட நீங்கள் வந்து ஏமாறாமல் நீங்கள் வந்து இன்னும் வாழ்க்கையில் முன்னேறணும். விஷால் உங்களால் திட்டணும்னு வந்து அவசியமே கிடையாது. ஓகேவா, நீ பண்ணுறது நீ அக்செப்ட் பண்ணிவிட்டு, ஆமாம் நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன், ஓகே அவங்களுக்கு வந்துட்டு நானும் அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டேன். நீ ஸ்பேஸ் கொடுக்காம அந்த பொண்ணு வந்து தப்பு பண்ண முடியுமா சொல்லு? உங்ககிட்ட அட்டாச் ஆக முடியுமா? ஏற்கனவே பிடிக்கல, இல்லை நான் வந்து உங்களை ஒரு சிஸ்டராக தான் நான் நினச்சேன், ஒரு ஃப்ரெண்ட்லி மேனரில் தான் நினச்சேன், நீ அவாய்ட் பண்ணியிருந்தா இன்றைக்கி இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்திருக்காது. ஏன்னா நீங்கள் வந்து தர்ஷிகா கிட்ட அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அட்டாச்மெண்ட்டாக நீங்கள் அட்டாச்மெண்ட்டுனா பேசுகிறதில்ல நான் சொல்கிறேன், மற்றபடி தப்பான ஆக்டிவிட்டீஸ் வந்து நான் சொல்லலை. அட்டாச்மெண்ட் ஆகிற மாதிரி நீங்கள் பேசியிருக்கீங்க, பழகியிருக்கீங்க. அது எலிமினேஷன் ஆன உடனே அந்த பொண்ணை கழட்டி விட்டுட்டு வந்து அன்ஷிதாவை, அந்த பொண்ணை வந்து அப்படியே லவ் அஃபேர் காமிச்சு அப்படியே இழுத்துக்கிட்ட. என்ன நியாயம்ப்பா அது? ஏற்கனவே நீ வந்து வெளியில் வந்து யாரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு தானே இருக்க. இப்படியெல்லாம் இருந்தால் எப்படி ஹீரோ ஆக முடியும் சொல்லுங்கள்? இப்படி இருந்தால் எப்படிப்பா ஹீரோ ஆக முடியும்? நீ ஹீரோ கூட ஆகலாம், இல்லைன்னு சொல்ல. அதனுடைய பிளாக் மார்க் இருக்குல்ல, அது கடைசி வரைக்கும் உன்னை விட்டு போகாது. அது அப்படியே தான் இருக்கும். நிறைய டைரக்டர்ஸ் வந்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வாய்ப்பு கொடுத்தாலுமே என்னாகும், ஒரு பிளாக் மார்க் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டா அது கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்கும் விஷால். ஸோ நீ வந்துட்டு வெளியில் வந்தாலும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தர்ஷிகாகிட்டையும் அவங்க மம்மிக்கிட்டேயும் தான் 2 பேர்கிட்டையும் போய், உன்னால தானே அந்த பொண்ணு வந்து எலிமினேஷன் ஆனாங்க, அவங்க மம்மிக்கிட்டேயும் போய் சாஸ்டாங்கமாக நீ சாரி கேளு. தப்பு பண்ணிட்டு சாரி கேட்குறதெல்லாம் தப்பே இல்லை. தப்பு பண்ணிவிட்டு சாரி கேட்டால் மனசார வந்து சாரி கேட்குறது தப்பே இல்லை. மன்னிக்கக்கூடியவர்கள் தான் மக்கள். அதனால் நீ பண்ணுற தப்புன்னு ஒத்துக்கிட்டா
எல்லாருமே வந்து ஓகே ஏதோ இந்த பையனை ஏதோ தப்பு பண்ணிட்டாப்புல உள்ளே இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொஞ்சம் வந்து ஓகே சொல்லிடுவாங்க. ஆனால் தப்பு செஞ்சுட்டு தப்பை மறைக்கிறதுக்காக அந்த நியாயப்படுத்தி பேசுகிறப்பாரு, அது வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் சிங்கிள் பேரண்ட்டோட பொண்ணுங்களெல்லாம் ஏமாத்தினாங்க அப்படின்னா இந்த உலகத்தில் எத்தனை ஜென்மம் எடுத்தாலுமே அவங்களுக்கு தண்டனை அனுபவிச்சே தான் தீருவாங்கங்க. ஏன்னா அவங்களுடைய கண்ணீர், அவங்க அம்மாலாம் எத்தனை ராபகலாம் வந்து கண்ணீர் விட்டு விட்டு எப்படிடா இந்த உலகத்தில் வாழ்கிறது, என்னடா பண்ணுறது, எப்படிடா தான் பிள்ளைங்களை கரை சேர்க்கறதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளுமே போராடிட்டு இருப்பாங்க. மனசளவில் அழுதுருப்பாங்க, சொல்ல முடியாத துயரெல்லாம் பட்டிருப்பாங்க. அப்படி இருந்து ஒரு நல்ல ஸ்டேஜ் வந்து ஒரு கிடைக்கும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து அந்த குழந்தைங்களும் பயன்படுத்திக்கணும். ஒரு நிமிஷம் நம்ம வந்து ஒரு கெட்ட வழியில் போகிறேன்னு தெரியுதா, ஒரு நிமிஷம் திங்க் பண்ணி பாருங்கள். உங்கள் அம்மாவை திங்க் பண்ணுங்கள், உங்கள் லைஃப்பை திங்க் பண்ணுங்கள். உங்களுக்காக தான் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய லைஃபே. எவ்வளையோ கஷ்டங்கள் வந்துட்டு உங்கள் முன்னாடி சிரிச்சிட்டு இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள சொல்ல முடியாத துயரம் ஒவ்வொரு நாளும் அவங்க கண்ணில் கண்ணீர் வரலாம் அவங்க, ஆனால் அவங்களோட இதயத்தில் டெய்லி ரத்த கண்ணீர் வடிச்சிட்டு இருப்பாங்க. இந்த சொசைட்டியை அவங்க வந்துட்டு அவங்க கண்ட்ரோல்குள்ளே வச்சுக்கணும், தான் பிள்ளைய காப்பாற்றணும், எப்படியாவது முன்னுக்கு வரணும், தன்னை கழட்டி விட்டவங்களுக்கு முன்னாடியே நம்ம வந்து தலை நிமிர்ந்து தான் பொண்ணை வந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு எத்தனையோ வந்து போராடிட்டு இருப்பாங்க. எவ்வளோ ஜாபுக்கு போயிருப்பாங்க, என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு டெய்லி யோசனையில் இருந்து அந்த பொண்ணையும் சரி பையனையும் சரி ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, தயவு செய்து சிங்கிள் பேரண்ட்டோட பொண்ணுங்க பசங்க அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், அம்மா அப்பாவுக்கு சப்போர்ட்டாக இருங்க. ஒரு நிமிஷம் அவங்க நினச்சிருந்தா இந்த குழந்தை வேண்டான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு போயிருக்கலாம். பட் ஆனால் எந்த ஒரு சிங்கிள் பேரண்ட் அப்படி பண்ண மாட்டாங்க. அந்த குழந்தைங்களுக்காக தான் அவங்க வாழ்வாங்க. தான் குழந்தைங்க நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும், நல்லா இருக்கணும், தான் பட்ட கஷ்டம் வந்துட்டு அவங்க படக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஸோ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, தயவு செய்து இந்த ஜென்ஸ்கிட்ட வந்து ஏமாறாதீங்க. நான் எல்லா ஜென்ஸும் சொல்லலை, ஒரு சில நல்லவங்களும் இருக்காங்க. ஓகேங்களா, லவ் பண்ணுறீங்களா பண்ணுங்க, அந்த குழந்தைங்கள் வந்து ஏமாற்றாதீங்க. தயவு செய்து அவங்க வந்து ஒரு நல்ல ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அவங்க வீட்டில் சொல்லிவிட்டு மேரேஜ் பண்ணிவிட்டு நல்லா இருங்க. ஓகே விஷால், நீங்கள் பண்ண ஒரு தப்புக்கு கண்டிப்பாக வந்து சாரி சொல்லி தான் ஆகணும். ஏன்னா நான் வந்ததுக்கு காரணமே பார்த்திங்கன்னா வேறு யாராக இருந்தால் நான் இந்த பதிவு வந்து போட்டிருக்க மாட்டேன். அவங்க வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட்டோட பொண்ணு அப்படின்றதுக்காக தான் என்னுடைய ஆதங்கத்தை வந்துட்டு இந்த சேனலில் வந்து நான் பதிவு பண்ணுறேன். ஓகே அன்ஷிதா, நீங்கள் எவ்வளவோ வந்து லைஃப்பில் கஷ்டப்பட்டுருப்பீங்க, இன்னும் முன்னுக்கு வரணும்னு நினைப்பீங்க. ஒரு நிமிஷம் உங்கள் மம்மியை வந்து யோசிச்சு பாருங்கள். திருப்பி வந்து பேட் நேம் வந்து க்ரியேட் பண்ணிக்காதீங்க. ஓகே, நீயும் ஒரு நல்ல பொண்ணு தான், நல்ல பிரேவான ஒரு பொண்ணு தான். ஓகே, உங்களுக்கு நல்லது கெட்டது பகுத்தறிவுக்கூடிய வயசு வந்தாச்சு. ஸோ அதன்படி நீங்கள் நடந்து உங்கள் மம்மிக்கு எல்லாருக்குமே நீங்கள் பெருமை சேர்க்கணும். அதே மாதிரி விஷால், நான் மறுபடியும் சொல்கிறேன், நீ பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். தப்பு பண்ணிவிட்டு ஒருத்தர் வந்து தப்பை வந்து சொல்லி சாரி கேட்டால் கண்டிப்பாக வந்து விட்டுருவாங்க. அதே வந்து தப்பை மறைக்கிறதுக்காக மேலும் வந்து நம்ம போய் சொல்கிறது ரொம்ப ரொம்ப தவறு. ஓகே, தேங்க்யூ. ஓகே மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த பதிவு சொல்லணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபீலிங் ஆச்சு அந்த இன்சிடெண்ட்லாம் பார்க்கும்போது. ஸோ அதனால தான் இந்த பதிவுக்காகவே நான் வீடியோ பண்ணேன். தேங்க்யூ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பி ஸ்ட்ராங், பி ஹாப்பி. தேங்க்யூ, பாய்.